Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 20/8/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 1 அலாட்மெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களுக்கு அலாட்டான காலேஜில் போயிட்டு ஜாயினிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் அவங்க விசிட் பண்ணும்போது மாணவர்கள் அவங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸு, அதுபோக காலேஜினுடைய நோட்டீஸ் போர்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அதை நம்ம SAP Views யூடியூப் சேனலினுடைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இனி நான் 24ஆம் தேதி வரைக்கும் 24/8/2025 வரைக்கும் அட்மிஷனுக்கு இந்த கல்லூரிகளுக்கு குறிப்பிட்ட நம்ம போடுற இந்த வீடியோ இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த கல்லூரி உங்களுக்கு இல்லை, வேற ஒரு கல்லூரிக்கு தான் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர் சர்க்கிளில் யாராவது நீட் ஆஸ்பிரன்ஸ் இருந்து ரவுண்டு 1 அந்த மாணவர்களுக்கு திருப்பூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே போல் 2ஆம் சுற்றுலையோ இல்லை 3ஆம் சுற்றுலையோ உங்களுக்கு இந்த கல்லூரி அலாட் ஆகுது அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் அப்போவும் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போகணும். அப்போவும் உங்களுக்கு இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ண மாணவர்களிடம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் should be submitted to the office along with the original certificate. அலாட்மெண்ட் ஆர்டர், நீங்கள் டவுன்லோட் பண்ண அலாட்மெண்ட் ஆர்டர், நீட் ஹால் டிக்கெட்டு, நீட் ரிசல்ட் அதாவது ஸ்கோர் கார்டு, ஹையர் செகண்டரி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், இது வந்து CBSE போர்டுக்கு தேவைப்படும். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம், யாரெல்லாம் வாங்க வேண்டியது இல்லைங்கிறத சொல்லிடுறேன். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய CBSE போர்டில் படித்த மாணவர்கள், ICIC சிலபஸில் படித்த மாணவர்கள், ICSE சிலபஸில் படித்த மாணவர்கள், இவர்களை தவிர மற்ற போர்டில் படித்த மாணவர்களாக இருந்தால் டாக்டர் MGR யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஆன்லைனில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுருப்பீங்க, அதை இங்கே சப்மிட் பண்ணணும். அப்புறம் ஃபிசிக்கலி அதாவது PH சர்டிஃபிகேட்டு, யாரெல்லாம் PH சர்டிஃபிகேட் கேண்டிடேட்டாக இருக்காங்களோ அவங்க, பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, SLC மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட் இஃப் அப்ளிகபிள், HSC மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி பாஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் வரக்கூடிய மாணவர்களாக இருந்தால், வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தால் அவங்களுக்கு இதை பொருந்தும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அட்டண்டன்ஸ் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, இது நீங்கள் லாஸ்ட் ஸ்டடி ஸ்கூலில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் இல்லைன்னா ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு, 12th ஹால் டிக்கெட்டு, அதன் பிறகு 1 ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் த பேரண்ட்ஸ். பெற்றோர்களுக்கான ஜெராக்ஸ் என்னென்ன வேணும்னா அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, ஏதாவது ஒன்று. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பேரண்ட்ஸினுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்டினுடைய ஆதார் கார்டு. பேரண்ட் அப்படிங்கிறவங்க டாக்குமெண்ட் வந்து எல்லாமே ஃபாதர்து வைக்கிறீங்கன்னா எல்லாமே ஃபாதர்து வச்சுருங்க, இல்லை A to Z மதரது வைக்கிறீங்கன்னா எல்லாமே மதரது வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க, 2 சர்டிஃபிகேட் அப்பாது 2 சர்டிஃபிகேட் அம்மாது அந்த மாதிரி மிக்ஸ்டாக வைக்காதீங்க. அப்புறம் 2 செட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அலாட்மெண்ட் ஆர்டர், செலெக்ஷன் கமிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது வந்து 2 செட்டு ஜெராக்ஸாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜினுடைய கூகுள் மேப்பு QR கோடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காலேஜினுடைய டைரக்டர்
அவருடைய நேமு, அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. காலேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு லொக்கேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதாவது ரேகிங் தொடர்பான புகார்களுக்கு அந்த மொபைல் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் மற்ற கல்லூரிகளுக்கும் சென்று வந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்க ஷேர் பண்ண டாக்குமெண்ட்ஸும் இமேஜஸும் வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தடுத்தது அந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு என்கரேஜிங்காகவும் சப்போர்ட்டிங்காகவும் இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.